பாத்தீங்க அப்படின்னா நான் கேம்பிங் ஸ்டவ் பத்தின ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேர் கிட்ட பார்த்துருந்தாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுக்கு வந்துட்டு இருந்துச்சு. அதுல ரிப்பீட்டடா சில கமெண்ட்ஸ் என்னன்னா, ப்ரோ 3000 ரூபாய் கொடுத்து இந்த ப்ராடக்ட் நான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாரையும் நான் வாங்கணும் அப்படின்றதுக்காக இல்ல, அந்த ப்ராடக்ட் என்ன மாதிரி இதுல யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா மதுரை வந்திருந்தேன். நான் தங்கியிருக்க ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்ரீதேவி. ரொம்ப ஒரு பட்ஜெட்டான ஸ்டே, அதனால இங்க கெட்டில் அதெல்லாம் வந்து இல்ல. கிட்ஸ் வந்து வீட்டுல இருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா யூஸ் ஆகும். சில ஹோட்டல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கரண்ட் சம்பந்தப்பட்டது சில டைம் ஷார்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஸ்டவ் எனக்கு எப்படி யூஸ்ஃபுல் ஆகுதுன்னா இங்க பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐசெக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, வெளியே டிராவல் பண்ணி வரும்போது பாப்பாங்களுக்கு மட்டும் நம்மலாம் ஈஸியா வெளியே சாப்பிடுவோம். பட் கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்ல, அந்த டைம்ல இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. இது ஆப்ரேட் பண்றதா ரொம்பவே சிம்பிள். அழகா சின்ன ஒரு பிரீஃப் கேஸ்ல எடுத்துட்டு வந்துட்டு அந்த பிரீஃப் கேஸ் தான் அதாங்க வச்சிருக்கேன். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேன் இவ்வளவுதான் தேவை. கரெக்டா ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான். ஓபன், அதுக்கப்புறம் அதை பிளேஸ் பண்ணிட்டு க்ளோஸ். நெக்ஸ்ட் வந்து அந்த கேன் நம்ம வச்சிருக்கிறத வந்து லாக் பண்ணணும். ஸோ லாக், அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள். அண்ட் இப்போ ஐசெக் வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆல்ரெடி வந்து ஷர்லி வந்து 2 இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து கருப்பட்டி, இந்த கோகோனட் ஷேப்பில் இருக்கும் பாருங்க. பிரேக் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணியில் போடணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதான் அந்த பவுடர், இதான் அந்த ஹெல்த் பவுடர். இது வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டோம் அப்படின்னா ஐசெக் வந்து ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வெளியெல்லாம் டிராவல் பண்ணும்போது சின்ன சின்ன திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கேம்பிங் ஸ்டவ் பற்றின வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் இதை பற்றின தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ல கீழே சொல்லலாம். அண்ட் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் 3000 ருபீஸ்க்கு வந்து ஸ்டவ் வாங்கியிருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த கேன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 1500 சொன்னாங்க. பட் 3000 ருபீஸ்க்கு வந்து இந்த ஸ்டவ்வும் வருது, இது கூட வந்து 4 கேன் வருது. அண்ட் நான் அந்த 4 கேன்ஸ் வாங்கியிருந்தேன்ல, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த 4 கேனுக்குள்ளேயே தான் நான் வந்து சமாளிச்சுட்டு வரேன். ஒரே கேன் மட்டும் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணல, மாற்றி மாற்றி யூஸ் பண்ணதுனால எனக்கு எது காலி ஆகுதுன்றது தெரியல. பட் 4 கேன்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸ்பெஷலி அது காலி ஆகலை, எது காலி ஆச்சுன்றது இன்னும் ப்ராப்பராக தெரியல. பட் அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ ஃப்ளேம் வருதுன்னு மட்டும் பாருங்களேன். பாருங்க, ஃபுல் ஃப்ளேம்லாம் வச்சோன்னா இவ்வளோ வருது பாருங்க. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு மேலே வந்து பாத்திரம் இருக்கக்கூடாது. இது நம்ம குட்டி பாத்திரம் இவ்வளோக்கு வச்சுருக்கோம்ல, இப்போ ரவுண்ட் வந்து இப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த கிராஸ் தாண்டக்கூடாது, ஒரு சின்ன சர்க்கிளில் தான் இருக்கணும். ஒரு பெரிய வெசல்லாம் நம்ம இதில் வைக்க முடியாது. 2 பீஸ் ஆஃப் கருப்பட்டி இது அப்படியே சாலிட் ஃபுல்லாகவே போட்டால் கூட கொஞ்ச நேரத்துலேயே அது மெல்ட் ஆகிடும். கொஞ்சோண்டு இந்த சில்லுன்னு இருக்க தண்ணியில் வந்து இதை போட்டு இந்த பவுடர் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லுன்னு தண்ணியில் போட்டால் தான் இந்த இது வந்து மிக்ஸ் ஆகும், இல்லைனா சின்ன சின்ன பிளாக்ஸ் ஆகிடும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணுற வேண்டியதான். டேரெக்டாக அந்த பவுடர் வந்து ஹாட் வாட்டரில் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இது பாருங்க, சின்ன சின்ன பிளாக்ஸ் கூட கிடையாது, ஃபுல்லாக அப்படியே தண்ணியோட கலந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணுற வேண்டியதான். தட்ஸ் ஆல். இது லைட்டாக இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது வந்து நல்லா ஒரு சிம்லேயே அப்படியே பாயில் பண்ணியிருந்தோன்னு நீங்கள் சூடான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் நீங்கள் குக்கிங்லாம் பண்ணுவீங்கல்ல, அவுட்டோர் சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம ஹைவே கொடைக்கானல் ஹைவே போகும்போது அங்கே வச்சு ஒரு டீ பண்ணோம்ல, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது இன்னுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பவுடர் ஆட் பண்ணோம்ல, அந்த பவுடர் பற்றின டீட்டெயில்ஸ் அதில் என்னென்ன மிக்சர் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஷர்லி உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுவோம். என்ன சொல்லி போட்டுருவோம், ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெல்த் தான். லைக் அந்த கேஷ்யூவாக இருக்கட்டும், அப்புறம் பிஸ்தா அதெல்லாம் வரும்ல, எல்லா நட்ஸ் ட்ரை நட்ஸ் எல்லாமே போட்டு ஒரு மிக்சர் செம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக இருக்கும். அது எப்போ பண்ணுவீங்க சொல்லி? அது ஆமாம், வெளியே நீங்கள் யூஸ்வலாக கிட்ஸுக்கு வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு நீங்கள் வீட்லேயே வந்து அந்த நட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி இன்னும் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஹெல்தி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துட்டு இருக்குது.